நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு வருஷம் இல்லை வந்து ஒரு ஒரு முடிவெடுத்தேன். அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் 1ஆம் தேதி சர்வீஸுக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சரவணம்பட்டி பக்கத்தில் ஒரு திருச்சபையில் அந்த 1ஆம் தேதி சர்வீஸுக்காக நான் வந்து அட்டன் பண்ணுறேன். அந்த சர்வீஸ் நான் அட்டன் பண்ணும்போது எல்லாருமே 1ஆம் தேதி எல்லாருமே காணிக்க போடணும். அந்த காணிக்கையை போட்டுட்டு அந்த வாக்கு தத்தத்தை கையில் எடுக்கணும். அதுதான் வந்து ரூல்ஸ். நான் வந்து அப்பொழுது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பைபிள் காலேஜுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அம்மா அப்பாவும் அனுப்ப முடியாது, பாஸ்டரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த 1ஆம் தேதி ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. பாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ வாக்குத்தத்த நேரம், எல்லாருமே உங்கள் கையில் இருக்கிற பெஸ்ட்டு காணிக்கையை 1ஆம் தேதி நீங்கள் போடுறீங்க, அதனால இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக போடுங்க. ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாருமே காணிக்க போடும்போது காணிக்க பெட்டியில் சத்தம் வரக்கூடாது அப்படின்றார். நான் திரும்பி பாக்கெட்டுக்குள்ள கை போட்டு பார்த்தா உண்மையிலே அன்னைக்கு 25 காசு என் கையில் இருந்துச்சு. 25 பைசா, 25 காசு. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஊரில் நமக்கு வந்துச்சு அந்த 25 காசு, ரொம்ப சில்வர் மாதிரி ஒரு குட்டியாக இருக்கும் பாருங்க, அந்த காசு என் கையில் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருந்து அந்த அந்த வந்து அந்த காணிக்கை பெட்டியை போடணும். ஃபர்ஸ்ட் ரோல சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போது என் மனசில் நான் ஜெபிக்கிறேன், எசப்பா இந்த பணத்தை இந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே போடும்போது சவுண்டு வரும்ல, அதனால எனக்கு முன்னாடி போடுறவங்க நிறைய பேர் நோட்டுகளை உள்ளே போட்டாங்கன்னா சவுண்டு வராமல் இருக்குமே அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னுடைய டைம் வந்துருச்சு, நான் போகிறேன். அந்த காணிக்கை பெட்டியில் நான் கொண்டு போய் காணிக்கையை போடும்போது ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், ஏசப்பா சத்தம் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் அந்த சத்தம் வரல. என்னுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு நான் வரும்போது அந்த 1ஆம் தேதி அந்த திருச்சபையிலேருந்து ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு பல ஆயிரங்கள் எனக்கு தேவை. ஜெராக்ஸ் எடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், சோப்பு வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், எல்லா தேவையும் எனக்கு இருக்குது. ஆனால் என்கிட்ட இருந்த 25 காசை நான் வந்து இங்கே போட்டுட்டேன். ஆண்டவரே, இந்த காணிக்கை பெட்டியில் போட்டுட்டேன். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரேன். வந்த உடனே ஒரு நோட்டு வாங்கினேன். அந்த 1ஆம் தேதி ஒரு புது நோட்டு. அந்த புது நோட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஆண்டவர் வந்து என்னுடைய தேவைகள் அப்படின்னா இந்த மாதம் இது தேவை, ஃபீஸ் கட்ட இவ்வளோ தேவை அப்படின்னு தேவை. பக்கத்தில் அதே நோட்டில் இன்னொரு பக்கத்தை ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த 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 ஜெப குறிப்பாக ஆண்டவர் எப்போ சந்திச்சார் அப்படின்றத வந்து நான் வந்து எழுதுறேன். இந்த பக்கத்தில் ஜெப குறிப்பு, இந்த பக்கத்தில் ஆண்டவர் செய்த அற்புதம், அப்படியே எழுதி எழுதி அந்த வருஷம் முழுக்க நான் என்னென்ன ஜெப குறிப்புக்காக நான் எழுதியிருந்தேனோ அத்தனை ஜெப குறிப்புக்கும் ஆண்டவர் வந்து பதில் கொடுத்திருந்தார். அந்த இயர் முடியும் போது அந்த நோட்டில் வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த வருஷம் மட்டும் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறார் அப்படின்னு எழுதி போட்டால் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 35,000 ரூபாவுக்கும் மேலான பணத்தை அந்த 1 இயரில் எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். பைபிள் காலேஜில் படிக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணலை, எனக்கு உதவி செய்கிறது ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும்தான். அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 30,000 ரூபாவுக்கு மேலே அந்த காலேஜில் நான் வந்து என்னுடைய பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறத எழுதி வைத்திருக்கிறேன். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாம இல்லை, நம்ம நினைக்காம இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் நமக்கு அற்புதம் நடந்தது மாதிரியே தெரியல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சார் பாஸ்டர், நன்மை செஞ்சிருக்கிறாரா? நான் பிறந்ததுலேருந்து கஷ்டம் மட்டும்தான் பார்க்குறேன், பிறந்ததுலேருந்து துன்பத்தை மட்டும்தான் பார்க்குறேன், பிறந்ததுலேருந்து கண்ணீர் மட்டும்தான் பார்க்குறேன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து ஒரு நோட்டு புக் எடுத்து எழுதுங்க. தேவன் செய்த நன்மைகளை இன்னைக்கு இதை செஞ்சார் அப்படின்னு எழுதி பாருங்க. ஒரு வருஷத்தினுடைய முடிவில் அந்த நோட்டை திறந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அத்தனை 1000 நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருப்பார். அவ்வளவு 1000 நன்மை.